ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேனக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1/2 கிலோ சேனக்கிழங்க உப்பு மஞ்சளும் சேர்த்து முக்கால்வாசி அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம மிக்சியில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நைஸாக அடித்து எடுத்துக்கணும். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். கட்லெட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வடை மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இதை நம்ம பிரெட் கிரம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு பிரெட் கிரம்ஸில் நல்லா இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லா ஒட்டி வர அளவுக்கு எடுத்துக்குங்க. நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்காக உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். சப்போஸ் உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரஸ்க்கு கூட பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ கட்லெட்டை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க தோசைக்கல்லில் போட்டு. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரணும். இப்போ நமக்கு கட்லெட் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூப்பரான எம்மியான சேனக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.